அப்படிப்பட்ட இந்த ஆன்மீக நிகழ்வு எதற்காக இது நடக்கின்றது, இதனுடைய மூலம் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு சிறிய ஒரு ஞானத்தை நாம எடுத்துக்கொண்டு அதை தொடர்ந்து நாம அடுத்தடுத்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். விஷ்ணு புராணத்துல, மார்க்கண்டேய புராணத்துல, புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கதையிலிருந்து தான் இந்த கும்பமேளாவுடைய ஆரிஜின் ஸ்டார்ட் ஆகுது. பகவான் விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்ததற்குண்டான காரணமும் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரிலே இருவர்களுக்கும் இடையே யார் இந்த அமிர்தத்தை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு சண்டை நடந்தது. அந்த சண்டையின் விளைவாக ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான் கும்பமேளா. இந்திரன் தேவர்களின் தலைவன், அவரை நோக்கி தூர்வாசர முனிவர் வரும்பொழுது அந்த முனிவர் மிகவும் கோபக்காரர், சக்தி வாய்ந்தவர். அவர் தன்னுடைய தபசின் பலனாக ஒரு நல்ல ஒரு மாலையை இந்திரன்ட்ட கொடுக்கிறாரு. இந்திரனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆணவம் என்ன பண்ணிடுச்சு என்றால், அவர் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை எடுத்து அவமதிப்பு செய்யற விதமா தன்னுடைய ஐராவத யானைக்கு போட்டுறாரு. யானையோ அதனுடைய முக்கியத்துவம் தெரியாம அதை காலால் போட்டு மிதித்து அதை பித்து விடுகிறது. இதனால் கோபம் கொண்ட அந்த தூர்வாச முனிவர் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் சாபத்தை கொடுத்து விடுகிறார். என்ன, உங்களுடைய சக்திகள் எல்லாம் பலமிழந்து போகட்டும் அப்படின்னு. எப்ப இவர் இந்த சாபத்தை கொடுத்த உடனேயே அசுரர்களான அவர்களுக்கு பலம் அதிகமாகி விடுகிறது. எப்படியாச்சும் இந்த தேவர்களை வென்று நாம் இந்த 3 லோகத்தையும் ஆள வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். பலி சக்கரவர்த்தியினுடைய தலைமையில தேவர்களை படையெடுத்து, தேவலோகத்தை படையெடுத்து அவர்கள் அதை டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. அப்ப பலம் இழந்து ஓடி ஒளிந்து இருந்த இந்த தேவர்கள் தன்னுடைய பலத்தை மீண்டும் மீட்பதற்கு என்ன வழி என்று அவர்கள் பகவான் விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டு, நம்ம இந்த கதையெல்லாம் ஆழமா கேட்டிருப்போம், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கோசரம் இதை நான் சொல்றேன். அப்ப பகவான் விஷ்ணு கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியா, நீங்க உங்களுடைய சக்தியை மீண்டும் பெற வேண்டும் என்றால், அமிர்தத்தை நீங்கள் பருக வேண்டும் என்றால், பார்க்கடலை கடந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை வெளியே எடுத்து அதை நீங்கள் பருவதின் மூலியமாக தான் உங்களுடைய அனைத்து சக்தியும் பெற முடியும் அப்படிங்கிறார். ஆனா இப்ப தேவர்களுக்கோ அந்த சக்திகள் அனைத்தும் முழுவதுமாக இல்லாமல் ஒரு தோய்வடைந்திருக்கிறார்கள். அப்ப இவர்களால் மட்டுமே அந்த பார்க்கடலை கடைந்து அதுல இருந்து இருக்கக்கூடிய அமிர்தத்தை எடுக்க முடியாது. அப்ப பகவான் விஷ்ணுவே என்ன சொல்றாரு, நீங்க அசுரர்களையும் கூட சேர்த்துக்கீங்க உங்க டீம்ல. 2 பேரும் சேர்ந்து, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலமும் உங்களுடைய பலமும் 2 பேரும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து நீங்கள் அமிர்தத்தை வெளியே எடுத்து வாருங்கள். அதற்பின்பு நீங்கள் வெளியே எடுத்து வாருங்கள் 2 பேரும் சேர்ந்து. ஆனால் அசுரர்களுக்கு கிடைக்காமல் தேவர்களுக்கு கிடைக்குமாறு நான் உங்களுக்கு வகை செய்கிறேன் அப்படிங்கிறார். தேவர்களுக்கு ஒரே ஷாக். எப்படி அசுரர்கள்ட்ட போய் கேட்கறது, நம்ம போனாலே அவங்க நம்மளை படையெடுத்து நம்மளை தாக்குறாங்களே, அவங்ககிட்ட எப்படி போய் கேட்கறதுன்னு பகவான் விஷ்ணு, இது வேற வழியே கிடையாது, நீ அவங்கள்ட்ட போய் கேளு, பலி சக்கரவர்த்திட்ட போய் கேளு, கண்டிப்பா அவங்க ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பலி சக்கரவர்த்தி முன்னாடி போய் இந்திரன் கேட்கிறான், இந்த மாதிரி பகவான் விஷ்ணு எங்களுக்கு ஒரு உபாயம் கொடுத்திருப்பாரு, இந்த அமிர்தம் என்பது ஒன்று இருக்கிறது, அதை பருகினால் இறப்பில்லாத நிலையை நாம் அடைவோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லை, இந்த பார்க்கடலுக்கு அடியிலே நிறைய பொக்கிஷங்களும் இருக்கிறது, நிறைய காமதேனு, கல்ப விருட்சம் போன்ற எண்ணிலடங்காத இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயங்கள்லாம் உள்ள இருக்குது. அதை வெளியே எடுத்தாகணும். அதை வெளியே எடுத்தா அது விலைமதிப்பற்றது, காலத்திற்கு அப்பாற்பட்டதெல்லாம் இருக்கின்றதா, அதனால நீங்க எனக்கு 2 பேரும் சேர்ந்து நம்ம அதை சப்போர்ட் பண்ணி வெளியே எடுக்கலாங்கும் போது அசுரர்கள் சிரிக்கிறார்கள். இந்த தேவர்களை எப்படி நம்புறது, இவங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இந்த விஷயத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்கும் போது பலி சக்கரவர்த்தி அவர் பிரகலாதனுடைய வழி வரல, பகவான் விஷ்ணு மேல ஒரு ஆழமான பக்தியும் கொண்டவர். சரி, இதோடு நாம சேர்ந்து இந்த ஃப்ளோல நம்ம பயணிப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்றாங்க, அசுரர்களும் தேவர்களும், பார்க்கடலை கடைவது என்று. இப்ப பார்க்கடலை கடைவது என்றால் அதை எதை வைத்து கடைவது?
அப்படிங்கும்போது பகவான் விஷ்ணு அதுக்குமே அவங்களுக்கு உதவி செய்கிறாரு. மேருமலையை எடுத்துக்குங்க, மந்திரமலையை எடுத்துக்குங்க, வாசுகியை போய் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்க, பெரிய நாகம் அதுவும் உங்களுக்கு வரும். மேருவை சென்றாக வைத்து வாசுகியை கயிறாக வைத்து இருவரும் இரண்டு பக்கம் இருந்து பார்க்கடலை கடையுங்கள். அதிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான பொக்கிஷங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். அது மட்டுமல்ல, அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தமும் நீங்கள் இருவரும் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறார். உடனே வாசுகி மலையை வந்து அதை நகர்த்தவே முடியலன்றாங்க. அப்புறம் கருடருடைய உதவியோடு அந்த மலையும் வாசுகியும் எடுத்துக்கொண்டு போய் பார்க்கடல்ல வச்சிடுறாங்க. வச்சுட்டு இரண்டு பேரும் இந்த பார்க்கடலை கடைதல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கின்றது. நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். இன்னைக்கு கூட தாய்லாந்து ஏர்போர்ட்ல வந்து இந்த பார்க்கடலை கடைதல்ங்கிற அந்த இமேஜ் வந்து அவங்களோட ஏர்போர்ட்ல வச்சிருக்காங்க. ஆங்கர் வாட்னு ஒரு மிகப்பெரிய இந்து டெம்பிள், விஷ்ணு டெம்பிளா இருந்தது. இப்போ வந்து அது புத்திஸ்டோடைய ஆக்கிரமிப்பு வந்து இப்போ அது கம்ப்ளீட்டா ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு உடைந்த டெம்பிளா இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஹிந்து டெம்பிள் எதுன்னா ஸ்ட்ரக்சர் வைஸ் பெருசா இருக்கிறது எதுன்னு பார்த்தா அது ஆங்கர் வாட், கம்போடியாவில் இருக்கக்கூடிய ஆங்கர் வாட் டெம்பிள் தான். நான் அது போயிருக்கேன், ஒரு தடவை பார்த்துருக்கேன். அதனுடைய கல் சிற்பங்கள்ல செதுக்கி இருப்பாங்க. ஒரு 200 300 அடி லென்த், 300 அடிக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ லென்த் இருக்கக்கூடிய வால்ல வந்து இந்த சமுத்திரம் வந்தன்னு சொல்லி இந்த வாசுகியை வைத்து மேருமலை அந்த சமுத்திரத்துல இந்த கடைதலுங்கிற அந்த நிகழ்வு வந்து கம்ப்ளீட்டா கார் பண்ணியிருப்பாங்க. அந்த சிற்பத்தை வந்து மொத்த அந்த கருங்கல்லுடைய வால் முழுவதுமே செதுக்கி இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கோயில்ல எல்லா இடத்துலயும் இந்த தேவர்கள் அசுரர்களுடைய இந்த அமிர்தத்தை எடுத்தல் அப்படிங்கிற இந்த நிகழ்வு பல இடங்கள்ல வந்து சிற்பமாகவும் இருக்கும், சிலைகளாகவும் இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்குது. ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷ்ணு கோயிலாக இருந்ததாக ஹிஸ்டரி சொல்லுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த பார்க்கடலை கடைந்து இந்த அமிர்தத்தை எடுத்தல் நிகழ்வு வந்து தேவர்களும் அசுரர்களும் எப்படியாக அதுல போராடி கடையிறாங்க. அது முதல்ல என்ன வருது அதுல இருந்து பார்த்தோம்னா விஷம் வருகிறது. ஆழகால விஷம்னு மிக கொடூரமான விஷம் வருகிறது. இதை எப்படி வந்து நம்ம வந்து இதை பகிர்ந்துக்கிறது, இது வெளியே போனால் உலகத்துக்கே யூனிவர்ஸுக்கே கெடுதலாச்சுங்கும்போது சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவன் வந்து என்ன பண்றார், அதை அப்படியே எடுத்து தன்னுடைய குடித்து விடுகிறார். அதை குடித்து அவருக்கு உடலுக்குள்ளே சென்றால் யூனிவர்ஸுக்கே ஆபத்துங்கும் போது தான் பார்வதி தேவி அவங்களுடைய கழுத்தை இந்த இடத்துல தடுத்து நிறுத்துறாங்க. அதுல இருந்து தான் அவர் சிவனுக்கு வந்து நீலகண்டன், நஞ்சுண்டேஸ்வர் என்ற ஒரு நாமம் அவருக்கு வருது. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதற்கு பின்பு அதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் வந்து காமதேனு, கற்பக விருட்சம், உஜ்ஜி சிரவஸ், இந்த பல விதமான குதிரைகள், பல விதமான நவரத்தனங்கள், ஆஹ் என்ன கணக்கில் ஒரு காஸ்ட்லியஸ்ட், அதாவது விலை மதிப்பு இல்ல எல்லா விஷயங்களும் வருகிறது. அது ஒவ்வொருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, தேவர்கள் கொஞ்சம் அசுரர்கள் கொஞ்சம் அவங்கவுங்க பிரித்து கொள்கிறார்கள். கடைசியில தன்வந்திரி வந்து கையில ஒரு கலசத்தோட வெளியே வர, அந்த கலசத்துல இருக்கக்கூடியதுதான் அமிர்தம். இப்ப தொடர்ந்து 12 நாட்களாக இவர்கள் வந்து இந்த பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வெளியே வந்து தன்வந்திரி எடுத்து வரக்கூடிய அமிர்தத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் வரும்பொழுதுதான் இந்த தேவர்களும் அசுரர்களுக்குள்ள மீண்டும் ஒரு சண்டை ஏற்பட்டு அசுரர்கள் இந்த கலசத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. மீண்டும் தேவர்கள் பகவான்ட விஷ்ணுவிட்ட முறையிடும் பொழுது கருடனுடைய உதவியால அந்த கலசம் மீண்டும் பறித்து செல்லப்படுகிறது. அந்த பறித்து செல்லப்படும் பொழுது, அந்த கலசம் எடுத்து செல்லும் பொழுது அதிலிருந்த ஒரு அமிர்தமானது இந்த பாரதத்திலே, இந்த பூமியிலே சில இடங்களிலே அது விழுந்ததாகவும், அந்த விழுந்த இடங்களைத்தான் புண்ணிய நதிகளாக நாம் சொல்லக்கூடிய கோதாவரி நதி, சிப்ரா நதி, கங்கா நதி, இந்த திரிவேணி சங்கமம் போன்ற நம்ம இந்தியாவில் வந்து நாசிக், உஜ்ஜைன், ஹரித்வார் அண்டு பிரயாக்ராஜ், இந்த 4 இடங்களில் அந்த அமிர்த கலசத்திலிருந்து சிந்திய இந்த அமிர்தங்கள் விழுந்ததாகவும், அதனால் அந்த அமிர்தம் விழுந்த அந்த நதியிலே நாம் வந்து ஸ்நானம் செய்யும் பொழுது, குளிக்கும் பொழுது நாமும் அந்த அமிர்தத்தை உண்டு மீண்டும் பிறவி இல்லாத நிலையை நாம் அடைவோம் என்பது நம்மளுடைய பாரம்பரியமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஒரு பிலீஃப் சிஸ்டம். நம்மளுடைய சனாதன இந்து தர்மத்துல நம்மளுடைய நம்ம ஆழமா நம்மளுடைய ரத்தத்துல ஊறி இருக்கக்கூடிய ஒரு பிலீஃப் சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து
தேவர்களுக்கு அந்த மோகினி வேடத்துல வந்து பகவான் விஷ்ணு அந்த அமிர்தத்தை வந்து அசுரர்கள்ட்ட இருந்து வாங்கி உங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறேன்னு சொல்லி அப்புறம் தேவர்களுக்கு மட்டும் கொடுக்குறாரு. அதுல ஒரு அசுரன் போய் தேவர்களோட வரிசையில் அமர்ந்து அதை பருக ஆரம்பிக்கும் போது அதை சூரியனும் சந்திரனும் பகவான் விஷ்ணுகிட்ட இவர் வந்து அசுரர் பாருங்க இந்த மாதிரி வந்திருக்காருன்னு தன்னுடைய சக்கரத்தினால் அவனுடைய கழுத்தை துண்டித்து அவன்தான் பிற்காலத்துல ராகு கேதுவாக மாறுகிறார். அப்ப சூரியனும் சந்திரனும் தன்னை வந்து காட்டி கொடுத்து விட்டார்கள் என்ற காரணத்தினால இந்த ராகுவானவன் அவர்களை ஆட்கொள்ளும் பொழுதுதான் நம்ம என்ன சொல்றோம், கிரகணம் அப்படின்னு சொல்றோம்ல. கிரகணம் என்பது நடந்தது, சூரியனும் சந்திரனும் கம்ப்ளீட்டா வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மறைந்து விடுகிறது அப்படின்னா என்னது, மாயை போல இப்படி மறைப்பது போல இந்த ராகுவானது சூரியனையும் சந்திரனையும் கோபத்தினால் அவர்களை விழுங்கி விடுகிறான். ஆனால் முழுவதுமாக விழுங்க முடியாதுனால் மீண்டும் வெளியே வந்து விடுகிறார்கள் சூரியனும் சந்திரன். அதைத்தான் நம்ம கிரகணம் பிடித்தல் அப்படின்னு நம்ம சொல்றது. இப்ப இதெல்லாம் வந்து புராணிக்காக நம்மளோட சொல்லப்பட்ட கதைகள். இப்ப இதுல இருந்து நம்ம கொஞ்சம் தத்துவார்த்த ரீதியாக நமக்குள்ள ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தேவர்கள் அசுரர்கள் என்பது வேற யாரும் கிடையாது, நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும், நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் தான். இந்த பார்க்கடல் என்பது வந்து வேற எதுவும் கிடையாது, நம்மளுடைய சம்சாரம் தான். நம்மளுடைய சம்சாரம், இந்த உலகமும் இந்த கடலும் இந்த ஸ்டோரியும் நமக்குள்ள நடப்பதாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். இந்த மேருமலையும் இந்த வாசுகி என்ற இந்த பாம்பை வந்து இது எல்லாமே நம்ம உள்ளம், நம்மளுடைய மனம், நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய இந்திரியங்கள், நம்மளுடைய ஆசாபாசங்கள், நிராசைகள், நம்மளுடைய கர்மங்கள், நம்மளுடைய பாவ புண்ணியங்கள், இந்த மொத்த இந்த பார்க்கடல் என்கிறது நம்மளுடைய சம்சார கடல் தான். அப்ப இந்த தேவர்களும் அசுரர்களும் வேற வெளியில யாரும் கிடையாது, நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும், நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் தான். சத்வ ரஜஸ் தமஸ் இந்த 3 குணத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு நம்ம மாறி மாறி நம்ம கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம்ல. அப்ப நமக்குள்ள நம்மளுடைய உள்ளத்திலே உள்ளே இருந்து கடைதல் என்ற நம்மளுடைய சேர்னிங் பண்றது மூலியமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெக்டர், ஹூ ஆம் ஐ, செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்லக்கூடிய நான் யார் என்ற அந்த அந்த கேள்விக்கு உண்டான பதிலாக இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை நமக்குள்ளே நாம வந்து டிஸ்கவர் பண்றதுக்கு உண்டான ஒரு தாற்பயமாக நம்ம முன்னோர்கள் சொல்லிய இந்த புராண கதைகள் எல்லாம் ஒரு பக்கம் ஹிஸ்டரியாவும் இருக்கும், அதே மாதிரி அதுல தத்துவார்த்த ரீதியாகவும் இந்த விஷயங்கள் இருக்கின்றன. எப்பொழுது இந்த தேவர்களும் அசுரர்களும் இதை கடையும் பொழுது ஒரு கட்டத்துல இந்த மேரு வந்து தண்ணிக்குள்ள இறங்கிடுது. அதாவது கடலுக்குள்ள இந்த உராய்வு தாங்க முடியாம உள்ளே இறங்கி விடுகிறது. அப்ப பகவான் விஷ்ணு என்ன பண்றாரு, கூர்ம அவதாரமாக எடுத்து இந்த டாடாய்ஸ்ன்ற அந்த ஆமைய ஆக வந்து அடியிலே தன்னுடைய ஓடிட் மூலியமாக மொத்த இந்த மேருமலையும் தாங்கி பிடிக்கிற அளவுக்கு தன்னை அந்த பெரிய அளவுல ஒரு அவதாரமாக எடுக்கின்றார். ஆமைக்கே வந்து ஒரு பெரிய குணம் என்னன்னா, தன்னுடைய கைகள் கால்கள் அனைத்தும் சுருக்கிக் கொள்ளும், உள்ளுக்குள்ள காம்பாக்டா இருக்கும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இந்த நல்ல எண்ணத்திற்கும் கெட்ட எண்ணத்திற்கும், பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும், சுகத்துக்கும் துக்கத்துக்கும் இடையிலே நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல டயர்ட் ஆயிடும். என்னடா வாழ்க்கை இது, எதை நோக்கி போகுது, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுகம் கொஞ்ச நேரத்துல இருக்குது, அப்புறம் துக்கம் கொஞ்ச நேரத்துல வருது, சுகமும் துக்கமும் மாறி மாறி வருது, எதை நோக்கி நம்ம வாழ்க்கையை போயிட்டு இருக்குது, லைஃபுடைய பர்பஸ் என்ன, அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிருக்கும், கிடைக்க வேண்டியதெல்லாம் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு, இன்னும் எதை நோக்கி போறோமே என்ற ஒரு சலிப்பு ஏற்படும் போது வாழ்க்கையின் மீது இருக்கக்கூடிய ஒரு பிடிப்பு நம்மை விட்டு போய்விடும். எதற்கு வாழ்கிறோம் என்ற கேள்வியோட எதை நோக்கி போகிறோம் என்று தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா, அது வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மேருங்கிற அந்த தண்டமானது பார்க்கடல் சம்சாரங்கிற அந்த அதுக்குள்ளே விழுக்கின்ற ஒரு நிகழ்வு தான். அப்ப அந்த இடத்துல நமக்கு வந்து அந்த டாடாய்ஸாக வந்து அந்த மேருவை தூக்கி நிற்பது போல நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஞான கருத்துக்கள், ஞான குருமார்களினுடைய ஆசைகள், பக்தி, இறைவன் மீது நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தி, இவை அனைத்தும் என்ன பண்ணும், லைஃப் இன்னமும் மேற்கொண்டு நாம் வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான ஒரு துடிப்பையும் ஒரு பிடிப்பையும், நாம் வாழ்வதற்குண்டான ஒரு சக்தியையும் கொடுப்பது எது என்றால் இந்த பக்தி, ஞானம், தியானம், யோகம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளை மீண்டும் என்ன பண்ணுது, இல்ல உன்னால முடியும், இன்னும் ஏதோ ஒரு நோக்கி போக வேண்டியது இருக்குதுன்னு நம்ம மனதுக்கு தேவையான சக்தியை கொடுக்கின்றது.
இந்த மேரு மலை அப்படிங்கிறது வந்து உறுதியான ஒரு என்னது ஒரு மலைனா உறுதியாக இருக்கும். நம்ம மனமானது சக்தியோடு உறுதியாக இருக்கும் பொழுதுதான் நமக்குள்ள அதை வைத்து கடைந்து அதிலிருந்து அமிர்தத்தை எடுக்க முடியும். மனமானது சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது, அது தன்னுடைய தன்மையில் இல்லாத பொழுது, புத்தியும் தெளிவில்லாத பொழுது, இந்திரியங்கள் அதனுடைய போக்கிலே இருக்கும் பொழுது, நம்மால் அதிலிருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. எப்பொழுதும் இந்த அசுரத்தன்மையான துக்கங்களே நம்மளோட அதிகமாக இருக்கும். அப்ப துக்கம் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த பார்க்கடல் கடைதல்ங்கிறது ஒரு பெரிய லென்த்தி ப்ராசஸ். நம்மளோட லைஃப் ஜீவ யாத்திரைன்னு சொல்றோம் பாத்தீங்களா? நம்மளுடைய பல ஜென்மமான இந்த யாத்திரைகள் மொத்தத்தையும் எடுத்துட்டீங்கன்னா இந்த பார்க்கடல் கடைதலுக்கு சமமாகும். மீண்டும் மீண்டும் நம்ம என்ன பண்றோம்? டயர்டாகி விழுகிறோம், திருப்பியும் பிறக்கிறோம், டயர்டாகி விழுகிறோம், திருப்பி பிறக்கிறோம். ஆனா நம்ம பர்பஸான அந்த அமிர்தத்தை நமக்குள்ள இருந்து கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு கொஞ்ச நேரத்துல கல்ப வருஷம் வருது, திடீர்னு காமதேனு வருது, திடீர்னு நிறைய இந்த அப்சரஸ் தேவதைகள் வராங்க, நிறைய பொக்கிஷங்கள் வருது. கொஞ்ச காலத்துல சில உடம்புல நல்லா இருக்கிறோம், சில நேரத்துல கெடுதல் வருது. சில நேரத்துல அந்த வாசுகின்ற பாம்பு வந்து இந்த உராய்வு தாங்க முடியாம அவங்களுடைய சுவாசமானது பல அசுரர்களை வந்து என்ன பண்ணிடுது? எரித்து விடுகிறதாம். அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து இந்த உராய்வுகள்னு ஒண்ணு இருக்குல்ல, மனதுல ஏற்படக்கூடிய துக்கம், இந்த விஷயங்கள்னால நம்மளுடைய லைஃப் நம்ம ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம்னே தெரியாம பல நேரத்துல நம்ம ஒரு துக்கமான சூழ்நிலைகள்ல இருக்கோம். அப்ப கொஞ்ச நேரம் அசுரர்கள் இழுக்கும்போது துக்கமும், தேவர்கள் இழுக்கும்போது சுகமும், நம்ம சுகத்துக்கும் துக்கத்துக்கும் நடுவே வந்து இந்த மனதுல வச்சுக்கிட்டு நம்ம வந்து அலைபாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை தான் நம்மளுடைய சாதாரண மனித வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. அன்லெஸ் யூ ஹாவ் டு டிஸ்கவர், அதாவது உங்களுக்குள்ள இருந்து அந்த அமிர்தத்தை வெளியே எடுத்து வர வரைக்கும் இந்த உராய்தல், இந்த பார்க்கடலை கடைதல், இந்த வாழ்க்கை என்பது முடிவே பெறாது. அப்ப இந்த அமிர்தம் வெளியே எங்கே இருக்கிறதுனா கிடையாது, நமக்குள்ளதான் இருக்குது. நம்மளுடைய உள்ளத்துல நாமத்தான் அது இருக்கின்றோம். அப்ப நம்ம மனதையும் புத்தியையும் இந்திரியத்தையும் அனைத்தையும் வைத்து நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உள் உணர்வாகிய நம்மளுடைய உண்மையான உணர்வை நாம் உணர வேண்டும். எப்பொழுது அந்த உணர்வை நாம் உணர்கிறோமோ அப்பொழுதே இந்த அமிர்தத்தை உண்ட இந்த பிறவி இல்லாத பெருநிலையை அடைந்து விடுகிறோம். பகவான் விஷ்ணு எல்லாத்துக்கும் தேவர்களுக்கெல்லாம் இந்த அமிர்தத்தை கொடுத்து அவர்களுக்கு வந்து நித்திய முக்தர்களாக ஆக்குகிறார். ஆனா அசுரர்களுக்கு கொடுக்கல. அசுரர்களுக்கு கொடுப்பதாக சொல்லி அவர் ஒரு லீலை பண்ணிடுறார். அப்ப இந்த அமிர்தங்கள் நமக்குள்ள இந்த செல்ஃப் டிஸ்கவரின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் நடக்கும் பொழுது நமக்கு துக்கம் வருமானா? துக்கம் வராது. தேவர்கள் பருகிய அமிர்தம் போல நம் மனம் எப்பொழுதும் ஒரு சுக உணர்விலும் ஒரு அமைதியான ஒரு தெளிவு நிலையிலும் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஞானம் என்ற இந்த அமிர்தத்தை பருக வேண்டும். அதற்குத்தான் ஆன்மீகம், அதற்குத்தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதுக்கு தான் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயமும். இதை நீங்க உங்களுக்குள்ள கடைந்து எடுக்கவில்லைன்னு நினைச்சுங்களேன், கண்டிப்பா சுகதுக்கத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு நம்ம சிக்கிக்கிட்டு தான் இருப்போம். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இந்த சம்சாரங்கிறது ரொம்ப நீண்டு இருக்குது. நம்மளுடைய கார்மிக் சைக்கிள் வந்து ரொம்ப நீண்டு இருக்குது. எவ்வளவு காலம் நம்ம பிறந்துனாலும் பிறந்துகிட்டே இருப்போம், இறந்துனா இறந்துகிட்டே இருப்போம். ஒரு முடிவில்லாத தொடர்கதையா இருக்குது. இந்த முடிவில்லாத தொடர்கதையில எப்பொழுது நம்ம டயர்டாகி இது எப்போ முடிப்போமோ நினைக்கும் பொழுதுதான், நம்ம சக்தி இழந்து பலம் இழந்து கீழே விழும் பொழுதுதான் நம்மளை வந்து உன்னால முடியும், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்படின்னு எப்படி இந்த ஆமை உடைய ஒரு அவதாரம், கூர்ம அவதாரமாக எடுத்து இந்த மேருவை தாங்கி பிடிப்பது போல இந்த பரமாத்மாவாகிய பகவான் வந்து ஒரு ஞான வடிவிலே குருமார்கள் மூலியமாகவோ அல்லது அவருடைய நேரடி சக்தி மூலியமாகவோ நமக்கு என்ன பண்றாரு? நம்ம வாழ்க்கையை மேலையும் தூக்கி நின்று சரியான பாதையில போவதற்கு நமக்கு வழிகாட்டுகிறார். அப்ப இந்த ஆன்மீக ஞான பாதையில நமக்குள்ள சேர்னிங் நடக்கும் பொழுது எல்லாமே நல்ல விஷயம் வருமானா? கண்டிப்பா வராது. ஃபர்ஸ்ட் வர்றதே என்னது? ஆழகால விஷயம். அதையும் பரமாத்மா என்ன பண்ணிடுறாரு? பகவான் சிவர் தான் எடுத்துக்கிறார், நீ கடை அப்படிங்கிறார். அப்ப இந்த ஞான பாதையில நம்மளோட நோக்கி நம்ம திரும்பும் பொழுது நமக்கு அதிகப்படியான இந்த சோர்வும், அதிகப்படியான ஒரு விரக்தத்தன்மையும் அல்லது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா லைஃப்ல இருக்கிறதுக்கான காரணமே இந்த நஞ்சு வெளியே வர்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. லைஃப்பை நீங்க ஆழமா வாழ்றீங்கன்னா நீங்க ஆழமா துக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். என்னைக்கு ஒருத்தன் லைஃப்பை ரொம்ப டீப்பா சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கான், ரொம்ப அதாவது ரொம்ப ஆழமா லைஃப்பை வந்து வாழ்றான்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், துக்கத்தைப்படுறான்னு அர்த்தம்.
அந்த துக்கம் அவனை ஷேப் பண்ணிக்கிட்டே வரும். இந்த ஆழகால விஷம் மாதிரி. அது வெளியே வர வர வரதான் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு அவனுக்குள்ள அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அவன் கொஞ்சமாச்சு பார்க்க ஆரம்பிக்கும். அதனால துக்கமும் ஒரு விதத்துல வந்து நமக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது, நம்மளை நாம கண்டுபிடிக்கிறது ஞானத்திலிருந்து பார்க்கும் பொழுது. சாதாரணமாக துக்கம் யாரும் விரும்ப மாட்டோம். ஆனா ஒரு ஒரு கட்டத்துல இருந்து பார்க்கும் பொழுது அதுவும் நம்மை மேல் நோக்கி எடுத்து செல்வதற்கு ஒரு வித காரணியாகத்தான் இருக்கின்றது நம்ம லைஃப்ல. சோ இப்படியாக நம்ம புராண கதையிலிருந்து பார்க்கும் பொழுதும் அந்த அமிர்தம் சிந்திய இடமாக இந்த 4 நதிகள், நம்ம பாரதத்துல 4 இடங்கள் சொன்னோம்ல, அந்த இடத்துல இருக்குது. நல்லது.